ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனாலே எல்லாம் கூடுங்க. அதனாலதான் ஆண்டவர் பாருங்க, இந்த உலகத்துல மானிட பிறந்தாலும் அவர் தேவனாகவே இருந்து பல அற்புதங்களை செஞ்சாரு. அப்போ இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்ல பார்க்க போகிறோம், இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைய அப்படின்னா பாருங்க, ஏன் நடக்காது அப்படின்ற ஒரு டைட்டில்ல பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாமா? நம்ம லூக்கா சுவிசேஷம் 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். ஏன் நடக்காது என்ற தலைப்பு. ஏன் நடக்காதுங்க? தேவனால எல்லாம் கூடும் அப்படின்னா ஏன் நடக்காது? இது வரைக்குமே நடக்காது, இது முடியாது, இதுக்கு மேல அவ்வளவுதான் அப்படின்னு போட்டு வச்ச காரியம் எல்லாம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இனி நடக்க போகுதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொல்றது என்னன்னா பாருங்க, இது வரைக்குமே நீங்க முயற்சி பண்ணி தோத்து போயிட்ட வாழ்க்கையை தான் இனி அவர் அற்புதமா மாத்த போறாராம். அவர் சொல்றாரு, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னா இந்த உலகத்துல அவரால் செய்ய முடியாது ஒண்ணுமே கிடையாதுங்க. அவரால் எல்லாமே முடியும். ஒரு கேன்சர் நோயை கூட பாருங்க குணப்படுத்த முடியாதுன்னு அநேக டாக்டர்கள் சொல்றாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க பாருங்க, ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வரங்களை பெற்றுக்கொண்டாலும் அவர்கள் பல வியாதிகள்ல அகப்படுறாங்க. ஆனாலும் பல பேருக்கு சுகமளிக்கிற வரத்தை அவங்க பெற்றுக்கிறாங்க. ஆனாலும் அந்த வியாதியில அவங்க அகப்படுறது மட்டும் இல்ல, அந்த வியாதியில இருந்து அவங்களும் விடுதலை ஆகுறாங்க. மத்தவங்களுக்கும் விடுதலையை கொடுக்கிற ஒரு நபரா ஆண்டவர் மாத்துறாரு. அப்போ ஒரு வியாதியஸ்தரை ஆண்டவர் பாருங்க மருத்துவரா மாத்துறாரு. அப்போ எசேக்கியேல் போய் ஜெபிக்கிறாரு. அவரு, நான் இறக்க போறேன்னு தெரிஞ்சிருச்சு, எனக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் கூட தந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு போய் அவர் ஜெபிக்கிறாரு. என்னுடைய தான தர்மங்களை நினைச்சு பாருங்க, நான் எதுவுமே தப்பு செய்யலையேன்னு சொல்லி அவருடைய செய்கையை குறித்தும் அவரு தேவன்கிட்ட அறிவிக்கிறார். உடனே ஆண்டவர் பாருங்க தீர்க்கதரிசி அனுப்பி, உனக்கு இன்னைக்குதான் டேட்டு பிக்ஸ் பண்ணியாச்சு, உன்னோட இறப்பு இன்னைக்குதான் அப்படின்னு சொன்ன ஆண்டவரே உடனே இந்த தேவ மனுஷன் சொல்லிட்டு ஹாலுக்கு வராரு. அந்த எசேக்கியால் ராஜா வீட்டுக்கு போயிட்டு ஹாலுக்கு வரத்துக்குள்ள ஆண்டவர் மறுபடியும் பேசுகிறார். நீ போய் சொல்லு, மறுபடியும் உனக்கு 10 வருஷத்தை நான் கூட கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே எத்தனை மகிழ்ச்சி பாருங்க. ஆண்டவர் பாருங்க யாரையும் மறிக்கிறது அவருடைய விருப்பமே இல்லை. அதனாலதான் ஆண்டவரால முடியாத காரியம்னு உலகத்துல ஒண்ணுமே கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில பிசினஸ்ல தோத்து போயிருந்தாலும் சரி, இல்ல வியாதி படுக்கையில நீங்க இதோட மறிச்சு போறீங்க, இனிமே என்னோட வாழ்க்கை இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் இருப்பேன், நான் மறித்து போகிறேன் அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இனி ஏன் நடக்காது அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியோ, இனிமே நடக்க போறதில்ல நினைச்சுக்கிட்டு இருக்கியோ, அது நடக்க போகுதுன்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ உங்க வாழ்க்கையில தேவன் அவர் செய்ய நினைத்த காரியங்கள் தடைபடாது. அவரால முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணும் இல்லை. எத்தனையோ பேர் பிரேயருக்கு போயிட்டு வந்து சொல்லுவாங்க, கேன்சர் கட்டிகள் கரைஞ்சிருச்சு அப்படின்னு. கேன்சர் கட்டிகளை கரைக்க முடியுமா? இன்னைக்கு கேன்சருக்காக கரண்ட் வைக்கிறாங்க. மருத்துவம் பாருங்க எவ்வளவு சிகிச்சைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதெல்லாம் கொடுக்கறது எதுக்காகன்னா கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஆனா முழு ட்ரீட்மெண்ட்டை யாராலையுமே கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவரால நிச்சயமாகவே கொடுக்க முடியும். எப்படியாப்பட்ட கேன்சர் வியாதியா இருந்தாலும் சரி, அது ஒரு டிபி வியாதியா இருந்தாலும் சரி, இதெல்லாம் முடியவே முடியாது. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு கண்ட்ரோல்ல தான் வச்சுக்க முடியும். கொஞ்ச நாள் இப்ப சாகுறவங்களை இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போட முடியும்னு பேசிக்கிறாங்க. ஆனா தேவனால பாருங்க ஒரு முழு சுகத்தையும் கொடுக்க அவரால முடியும். 38 வருஷமா பாருங்க ஒரு இடத்துல போய் மண்டபத்திலேயே படுத்து கிடக்கிற முடவனை பார்த்து எழுந்துருன்னு சொல்றாரு ஆண்டவர். நடக்க முடியுமா? எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ ஏன் நட அப்படின்னு சொல்றாரு. 18 வருஷமாக கூனியா இருந்த ஒரு பெண்மணியை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, நீ நிமிரு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க? வாழ்க்கையில நினைச்சு பார்த்தா இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லாத ஒரு காரியமா இருக்கு. ஆனா சாத்தியம் இல்லாத காரியங்களை தேவன் சாத்தியமாக்குறது தான் இந்த உலகத்துல அவர் செய்கிற பணியாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, கர்த்தர் பாருங்க தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னா தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவரால முடியாது ஒண்ணும் இல்லைன்னா உங்களாலேயும் முடியாது ஒண்ணும் இல்ல. நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள், வாழ பிறந்தவர்கள், நீங்கள் வெற்றியும் ஜெயத்தையும் அனுபவிக்க பிறந்தவர்கள். உங்க வாழ்க்கையில பிசாசு கொடுக்கிற நெகட்டிவான தாட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போட நாம் ஜெபிப்போம். வாங்க. எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிற சுவாமி, இந்த நாட்கள்ல ஆண்டவரே நீங்கள் தேவனால் எல்லாம் முடியும் என்று நாங்கள் பார்த்தோம். ஏன் நடக்காது அப்படின்ற ஒரு டைட்டில பார்த்தோம். ஏன் நடக்காது எங்க வாழ்க்கையில?
நடக்கும், இனி நடக்கும். எங்க வாழ்க்கையில ஏன் இதுக்கு மேல நடக்க போறதுல நாங்க நினைச்ச விஷயங்கள்லாம் இனிமே நடக்க போகுதுன்னு எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கீங்க. எந்த வாக்க ஆண்டவரே நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் சுவாமி. இதுவரைக்கும் எங்க காதுல வேற மாரி ஒரு வார்த்தையெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு மேல நடக்காது. இது இவ்வளவுதான். அத மூடி போட்டு அப்படி ஓரமா வச்சிரு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு எங்க வாழ்க்கையில நாங்க நினைச்சு கொண்டு இருந்த ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் நீங்க பேசுனதுக்காக நாங்க நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நடக்காதுன்ற காரியத்த, சாத்தியமில்லாத காரியத்த நீங்க செய்யறதுதான் இந்த உலகத்துல நீங்க பணிவிட செய்யறதுக்கு தான் ஏசப்பா, பணி செய்யறதுக்கு தான் நீங்க இந்த உலகத்துல வந்தீங்க. நீங்க மனுஷகுமாரன் ஆண்டவரே ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தீங்க. எங்களுக்காக இன்னைக்கும் ஊழியம் செய்றீங்க. இன்னைக்கும் உதவி செய்கிற தேவனா இருக்கீங்க. எங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் பார்த்து எங்களை ஆண்டவரை கரம் பிடித்து நடத்துகிற தேவனா இருக்கீங்க. அதனால உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்க வாழ்க்கையில நடக்காத காரியங்கள் எல்லாமே ஆண்டவரே நல்ல காரியங்கள் இனி எங்க வாழ்க்கையில கைகூடி வரதுக்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.